மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆள் பிடிக்கிற வண்டி ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்குது. அது ஊர் ஊராக கிளம்பி போய் ஆளெல்லாம் புஷ்ணு வருது போல இருக்குது. புஷ்ணு வந்த ஆளுக்கெல்லாம் வந்து மாலையை போட்டு அதான் அந்த துண்டை போட்டு வா 1 2 3 சேரு பட்டியில் அடிச்சுட்டே இருக்காங்க போல இருக்குது. என்றாவது ஒரு நாள் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியலையா? தாவேக அலுவலகம் பரபரப்பாக இருக்குது, பிஸியாக இருக்குது. கேட்டு திறக்காமல் மூடி வச்சுருக்காங்க. வெளியே முன்னாள் அமைச்சர்கள் பெரிய பந்தா சீன் போட்டாங்கல்ல அமைச்சர்களா, அவங்கெல்லாம் வெளியில் காத்து கிடக்குறாங்க. கேட்டு திறந்தது தான் தாமதம். இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு முண்டி அடித்து ஓடுவாங்க பாருங்கள். சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படா திறப்பான் வெயிட் பண்ண இருப்பாங்க. திறந்தவொடனே முண்டி அடித்து ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுன்னு பேர் அடித்து பிடிச்சி ஓடுறாரு. அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? என்ன என்ன நடந்துருச்சு? இப்போ என்ன பெரிய மாற்றம் நடந்துருச்சு? இல்லை என்ன பெருசா வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட்டாரு. உடனே அப்படியே வந்து அணி மாதிரி தாவி தப்பிச்சு ஓடுறீங்க. உங்களுக்குலாம் சூடு சொரணை இருக்கா? தப்பிச்சு ஓடி இப்போ அதிமுகவிலிருந்து விலகி போய் தாவேக்கால இணைந்திருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிக்காக உங்களெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அமைச்சர்களாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றிய உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த அதிமுகவுடைய உணர்வு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? நான் அதிமுக காரன் கிடையாது, நான் திமுக காரன் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, நான் பத்திரிகைக்காரன். ஆனால் உங்களுடைய செய்கைகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இன்றைக்கு ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் அவர்களோ இருந்திருந்தால், எம்ஜிஆர்லாம் இருந்தாருன்னா சாட்டையிலே வெளுன்னு வெளுத்திருப்பார். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா டவுசர் கிழிஞ்சிரும். அப்போ பதவி வெறிக்காக, பதவி ஆசைக்காக, இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கணுன்ற ஒரு பெரிய பயத்துக்காக ஓடி போய் சேர்றீங்களே. சில்லுண்டுங்க, 2 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, ஆட்சி நிர்வாகமே பண்ண தெரியல. 25 நாள்ல சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு, ஊரே காரி துப்புது. யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ பொதுமக்களே இப்போ இன்ஸ்டாவில் திட்டிட்டு இருக்காங்க. கடுமையான மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. இது இடையில இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறீங்களே, சரி போறீங்களே, உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா? உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்களா? கேட்டு திறந்தவுடனே அப்படியே டிக்கெட் வாங்குற ஓடுற மாதிரி ஒன்று, இந்த பொங்கல் புளியோதரை வாங்க ஓடுவாங்களே, அங்கே கூட அவ்வளோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இந்த டிக்கெட் வாங்குற முண்டி அடிக்கிற கூட்டம் தான். ஏன்னா இதே சினிமாக்கார கூட்டம் தானே இது. இந்த தாவேகா கட்சியே சினிமாக்கார கட்சி தானே இது. நான் தலைவரே வந்து நடிகர் தானே. அப்போ அந்த மாதிரி தான் போறீங்க நீங்கள். அதை பார்த்தவொடனே அவ்வளோ வெறுப்பாக இருந்ததுங்க, அவ்வளோ கோபமாக இருந்தது. இவங்கெல்லாம் எப்படி? ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுங்க, நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத வேஸ்ட் பீஸு, என் நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கை இல்லாதவர்கள், எப்போ வேணாலும் மதில் மேல் பூனை மாதிரி இருந்தவங்களாம் இப்போ காணா போயிட்டே இருக்கான். இன்னும் கூட நீங்கள் வெள்ளையை ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம். யார் யாரெல்லாம் கட்சியை விட்டு போன நினைக்கிறோம், தயவுசெய்து வெளியே ஓடி போயிருங்க, எல்லாம் வெளியே போயிருங்க, புதுசான ஆட்களை இறக்கிக்கிறேன், புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு எடப்பாடி வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து 10 தோல்வி பழனிசாமியா, 11 தோல்வி பழனிசாமியாலாம் முக்கியம் இல்லை. கட்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ரெட்டால உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தான் பொதுச் செயலாளர். நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு யாரும் குறுக்க வந்து நிற்கவே முடியாது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து உங்களுடைய அமைப்பில் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியாது. இப்போவும் நீங்கள் வந்து பெருவாரியான வாக்குகளை வாங்கியிருக்கீங்க, வாங்காமலாம் இல்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் ரெட்டலைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். அப்போ எம்ஜிஆர் விசுவாசி அங்கே தான் இருக்கான், ஜெயலலிதாவுடைய அனுதாபி அங்கே தான் இருக்கான். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எவன் மேலே ஓடி போய் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி திருட்டு புத்தியோடு இருக்கானெல்லாம் கண்டுபிடிங்க, அவனெல்லாம் அடித்து விரட்டி விட்டுருங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் போடுங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். யாரெல்லாம் நீங்கள் எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து நீங்கள் மாற்று கட்சி போகிறோன்னா போய்க்கிங்க. இங்கே இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்க, இங்கேருந்து வேவு பார்க்குற வேலையாக கூட ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. இப்போ ஓடி போன கிட்டத்தட்ட ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் முன்னாள் எம்எல்ஏக்கள், குறிப்பிட்ட ஆட்கள்லாம் ஓடி போய் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. போய் சேர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ நம்மளும் செங்கோட்டையன் மாதிரி பெரிய ஆளாயிடலாம், நம்மளும் கூப்பாக்கர்ஷன் மாதிரி பெரிய பதவி கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியே நித்திய கண்டம் பூர்ணாயுஸ் தான். எப்போ வேணாலும் கவுந்துரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதே கவர்ச்சி நாளைக்கு எடுபடாது. இடைத்தேர்தலே பல்ல காட்ட போகுது. இடைத்தேர்தலே அவர்களுக்கான உரிய வெற்றி கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா விஜயனுடைய ஆட்சி லட்சணம், நிர்வாக லட்சணம் தெரிஞ்சு போச்சு. மக்கள்லாம் கடுப்பில் இருக்காங்க எல்லாருமே. மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட போவது இல்லை. இந்த நிலைமையில தப்பிச்சு போறவங்களுக்கு எடப்பாடி எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு, அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய லைன் கிளியர் ஆகுது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்தந்த மாவட்டங்களில்
உண்மையாக உழைக்கிற தொண்டர்கள் இருப்பான், அவனை போய் தேடி பிடிங்க, அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க. அவனோட காசு இருக்காது, கவலைப்படாதீங்க, கட்சியிலேருந்து நீங்கள் செலவு பண்ண வைங்க, அவனை டெவலப் பண்ணுங்க, அவன் தான் உண்மையாக இருப்பான். நீங்கள் வந்து இரட்டலை இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிவுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக அழிவே அழியாது. அதிமுக அழிஞ்சு போச்சு. இந்த ஆதவன் ஒரு வளர்ந்து கட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அதிமுக 90% இங்கே தான் வரப்போகிறாங்க, அதிமுகவுடைய தாய் வீடு தான்றாரு. ஏதாவது அறிவோடு பேசுகிறாரு அவர். பேருக்கு அமைச்சராகிறதுனால நம்ம கொஞ்சம் கண்ணியமாக பேசுகிறோம், இல்லைன்னா கழுவி ஊற்றுவேன். நான்லாம் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. அடிப்படையில் நான் ஒரு நாராசமான வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. அதற்கு நமக்கு வருகிற பொங்கலை விட, நமக்கு வருகிற புளியோதரை விட பேச வேண்டியவர்கள் அம்முன்னு இருக்காங்களேன்னு பார்த்தேன். கடைசியில் கேபி முனுசாமி பத்திரிகையாளர் சந்திச்சு, ஆதவ் மரியாதையாக இருந்துக்க, ஓவராக வாய் பேசாத, அதிக பிரச்சனை பேசாத, ரொம்ப பேசினா நானே வந்து போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு வந்து ஒரு கொந்தளிச்சிட்டார். ஆனால் உண்மைதாங்க, இந்த ஆதவ் வந்து கொஞ்சம் திமிராக தான் இருக்கார். அதுக்கு காரணம் வந்து அமைச்சர் ஆகிட்டோன்றது மட்டும் இல்லை, ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் பண வசதியோடு, அந்த செல்வ செழிப்போடு, காசு இருக்கிறதுனால எல்லா ஆட்சியிலுமே அவர் உள்ளே பூந்து வந்ததுனால, எல்லா இடங்களையும் ஆட்களை பழகி வச்சதுனால கொஞ்சம் திமிராக தான் இருக்கார். ஆனால் ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஆகாது, ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஆகாது. அது எப்போ கண்டிப்பாக அது அடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லா கட்சியிலையும் உள்ள பூந்து ஏறி வந்து எல்லாரையும் சகட்டு மணிக்கு அடித்து நவுத்திட்டு இருக்காரு. ஒரே ஒரு ரீசன், பணம் இருக்குது. அந்த கரன்சியை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காருல்ல, அது எடுபடாது ரொம்ப காலத்துக்கு அப்படின்றது அவருக்கு புரியல. அது புரிய வைப்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து கட்சிக்காக உண்மையாக உழைச்சவங்க எல்லாரையுமே உதாசீனப்படுத்தி பேசுகிற விஷயத்தில் ஆதவ் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. எடப்பாடி அவர்கள் வந்து எவ்வளவு காலம் அதிமுக உழைச்சிருக்காரு, எங்கிருந்து மேலே வந்து இந்த பதவிக்கு வந்தாருன்னு தெரியுமா? பதவி சுகத்துக்காக கட்சியாக மாறி மாறி ஓடிப்போன ஓடுகாலிக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது, மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு வந்து சத்தம் போட்டார் நம்ம கேபி முனுசாமி. இது தாவேக்கால துண்டு போட்டுக்கிட்டு போன எல்லாருக்கும் சேர்த்த பதில் தான் அது. போனீங்களா, அங்கே அமைதியாக இருக்கணும், உங்களுக்கு எப்போ செருப்படி விழுமோ அப்போ கண்டிப்பாக செருப்படி விழும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு கேபி முனுசாமி. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் வழக்கமாக ஜெயிச்ச கட்சிக்கு தான் போய் சேருவாங்க எல்லாருமே, அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தோற்ற கட்சி, எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவில் கொஞ்சம் பேர் போய் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்துருக்காங்க. அதை முதலமைச்சராக இருந்து இப்போ கட்சியினுடைய தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே குறிப்பிடுறாரு. இவன் வழக்கமாக நான் பார்த்த வரைக்கும் வெற்றி பெற்ற கட்சிகளை நோக்கி தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. நீங்கள் வந்து திமுகவை நாடி தோற்று நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற நம்மளை நாடி வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் வந்து நாம் இந்த மக்களுக்காக வேலை செய்யணும், தீவிரமாக களமாடணும், இந்த ஆட்சி என்பது கவர்ச்சி ஆட்சி என்பது நிலைக்காது, துரோக கூட்டத்தை ஒழிக்கணும், மீண்டும் உதயசூரியன் இங்கே உதிக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு துரோக கூட்டத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கடுமையாக சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். துரோக கூட்டம்னு அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னா வேற யாரும் கிடையாதுங்க, அவர் முதுகில் குத்தி விட்டு போன முதல் துரோக கூட்டம் காங்கிரஸ். இனிமே காங்கிரஸுக்கு எழுச்சியே கிடையாது எங்கேயுமே. நீ எங்கேயுமே அது காங்கிரஸ் எந்த இடத்திலும் இனிமே மேலே எழும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது நீ விசில் கூட நின்னாலும் சரி, விஜய் கவர்ச்சியே எடுபட போகிறதில்ல. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சுனாமி, ஒரு அலை, சுனாமி கூட கிடையாது, சும்மா கவர்ச்சி அலை நம்ம அப்படி வந்துட்டு போயிடுச்சு. இனிமேலும் அது எந்திரிக்காது, அதோட ஆட்சி லட்சம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட மக்களில் பெரும்பாலானோர் நாம் தெரியாதனமாக வாக்களித்து விட்டோம் என்று வருத்தப்படுகிறார்கள். இது திமுக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு பெரிய அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஆக்சுவலாக இந்த தோல்வியின் மூலமாக திமுக கற்றுக்கொண்ட விஷயங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்களும் அடையாளப்படுத்தணும், யாரெல்லாம் துரோகிகள், யாரெல்லாம் சரியா வேலை செய்யல, யாரெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப ஆணவத்தோடு இருந்தாங்க, யாரையெல்லாம் மக்கள் உதறி தள்ளினாங்க, எந்த உண்மைகளை நம்மகிட்ட மறைச்சாங்க, நமக்கும் தொண்டனுக்கும் இடையில இருந்த அந்த கேப்பை யார் வந்து ஃபில்அப் பண்ணி அடைச்சது, தொண்டன் அவனுடைய கோரிக்கைகள் நம்மகிட்ட சொல்லாமல் மறைச்சது யார் அப்படின்னா திமுக தலைமை கண்டுபிடிச்சி அது. ஏன்னா இப்போ இந்த ஒரு 36 பேர் கொண்ட குழு ஊராக போய் கண்டுபிடிச்சிட்டு வந்த விஷயத்த கொடுத்துட்டாங்க 5ஆம் தேதி. இப்போ அதன் மீது நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் திமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராகிடுச்சு, கடும் பாய்ச்சலில் இருக்காங்க. அதேமாதிரி துரோகம்னு காங்கிரஸை மட்டும் அவர் சொல்லலை, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. நம்முடைய வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற
நம்மோட கூட்டணி கட்சிகள் மூலமாக தான் இன்றைக்கு ஆட்சியே நடக்குது. தாவேக ஆட்சி வந்து ஏதோ சும்மா வந்து நடக்கல, நாம தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த சப்போர்ட் விரைவில் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்ற பார்வையும் சொல்லிட்டார். அப்ப இதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் எம்எல்ஏக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்களை காலி பண்ண வச்சு இடைத்தேர்தலை சந்தித்து தனக்கான முழு மெஜாரிட்டி எடுப்பதற்காக விஜய் அவர்கள் பின்வாசல் வழியாக திருட்டுத்தனமாக ஒரு வேலை செய்கிறார். அவர் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு வலு சேர்க்கும் விதமாக அதிமுக பலவீனமாக இருக்கிற அதிமுக வந்து நிறைய பேர் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. எடப்பாடி செய்ய வேண்டியதை நம்ம பேசிட்டோம் முன்னாடி. இதெல்லாம் எடப்பாடி நிச்சயமாக கவனத்தில் எடுக்கணும். இன்றைக்கு நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏதோ ஒரு ஆசையில வாக்களித்து விட்டார்கள் மாற்றம் வேணும்னு நினைச்சது தப்புன்னு இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் திமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கட்சியை சரியா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வார் எடப்பாடி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆட்சியை பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது திமுக. ஏன்னா திமுக தன்னுடைய உறுப்பினர்களை, தம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ரொம்ப தெளிவாக கவனமாக அவங்க வந்து கொள்கை பிடிப்போடு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேரம் பேசாம இருந்திருப்பாங்க. இந்நேரம் பல பேர்கிட்ட பேசியிருப்பாங்க, பல பேரை தொடர்பு கொண்டிருப்பாங்க. இந்த ஆதவ் சாதாரண நாள் இல்லைங்க, நம்பர் 1 எதுலன்றீங்களா? அதையும் ஏவால நான் சொல்லுவானே, நீங்களே புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஆதவ் கண்டிப்பாக திமுகவிலிருந்து யாரையாவது ஒரு நபரை இழுத்தால் கூட நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், அங்கே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கடுமையாக முயற்சி எடுத்திருப்பார். முயற்சி எடுக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அத்தனை முயற்சிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முறியடித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பெரிய பண ஆசை காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் எல்லாரையும் விலைக்கு வாங்குறாங்க. இப்போ ஓடி போனவெல்லாம் சோபா மாடல் ஆட்சி தான். சோபா மாடலுக்கு பயந்து தான், சோபா மாடலுக்கு ஆசைப்பட்டு தான் ஓடி போயிருக்காங்க. ஆக கட்டுக்கோப்பாக அவங்க வந்து ரிசார்ட்ல தங்க வைக்கிற திமுக எம்எல்ஏக்களை அவங்கவுங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்கன்னு நம்பிக்கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய அந்த முன்னெடுப்புதல் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை அவருக்கு மீண்டும் தரும். அப்படில மாற்று கருத்து இல்லை. எம்எல்ஏக்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா எம்எல்ஏக்களை விட்டுட்டு ஒரு அம்மா பாவம் பரிதாபமாக உட்காந்துருக்காங்க மேற்கு வங்கத்தில். அவங்களுடைய பேச்சாக கிட்டத்தட்ட 50-55 எம்எல்ஏக்கள் தனி அணியாக பிரிந்திருக்கிறார்கள். கட்சியே கலகலன்னு ஆடி போச்சு. இதற்கும் காரணம் அங்கே காங்கிரஸ் என்கிறது அங்கிருந்து வருகிற தகவல். காங்கிரஸ் கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி தான். ஆனால் காங்கிரஸ் கால் வைக்கிற இடம்லாம் விளங்காம தான் போகும். இது எக்ஸ்ட்ரா லக்கேஜா திமுக மேலே இருந்துச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கின்னு போய் விஜய் முதுகுல சுமத்தியாச்சு. நம்ம சுமத்துல தானா ஓடி போய் ஏறிச்சு. வேதாளம் முருகுமரம் ஏறின கதை தெரியும்ல உங்களுக்கு. வேதாளம் கதை ஒரு கேள்வி கேட்கும், சரியா பதில் சொன்னா ஓகே, நம்ம பதில் தெரியலன்னா மறுபடியும் அது வந்து நம்ம முதுகுலேருந்து ஏறி போய் அது முருங்கை மரத்தில் ஏறிக்கும். மறுபடியும் அதை பிடுங்கி எடுத்துட்டு வந்து தோளில் போட்டு போயிட்டு இருந்தார். யாரு? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வாங்க வாங்க நீங்கள்லாம் வரணும்னு சொல்லி மதச்சார்பின்மை கூட்டணி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கடைசி வரை போராடினார். ஆனால் இவர்கள் ஒருத்தர் கூட உண்மையாக வேலை செய்யலை. நம்ம திருமாவளவன் அவரும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார். 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வேலை செய்யலைன்றது உண்மையை ஒத்துக்கிட்டார். தெரிஞ்சிருச்சு அவருக்கு திமுக வந்து தோற்றுவிடும், தாவேக ஆட்சிக்கு வரும் அப்படி தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால கரெக்டாக வெயிட் பண்ணாரு. சொல்லிட்டு போறேன்ற பேரில் சொல்லிட்டு போய் அமைச்சரவை சீட்டு கட்சியோட துண்டு போட்டு உட்காந்துட்டார். ஐயோ காதர் மைதீன் அப்படிதான் பேசும்போதெல்லாம் எதுவாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் கேளுங்கன்னு சீன் போட்டுட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு ஃபில்அப் பண்ணிட்டாங்க. 100 ஆண்டு கால சாதனைன்றார். அவர் சொல்றதை பார்த்தா, காதர் மைதீன் சொல்றதை பார்த்தா அவர் மேல மரியாதை இருந்துச்சு. என்னன்னா இப்போ வந்து 100 ஆண்டு கால சாதனைன்னா அப்போ இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய அமைச்சர்கள் இருந்தது இல்லையா? கடந்த ஆட்சியில் கூட நாசர் இருந்திருக்காரு, மஸ்தான் இருந்திருக்காரு, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்காங்க. இஸ்லாமிய அமைச்சர்கள் ஒரு ஆட்சியிலையும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏதோ 100 ஆண்டு கால சாதனை வந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப விஜய் என்ன சொல்றது, விஜய்க்கு வந்து ஜாலரா அடிக்கிற தப்பு இல்லை, இப்படி ஜாலரா அடிக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. உங்களை பேராசிரியர் காதர் மைதீன் தானே சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு இதெல்லாம் இது? அதனால ரொம்ப மோசமான பதவிக்காக நாம ஒரு உயரத்தில் அண்ணாந்து பார்த்த தலைவர்கள்லாம் ரொம்ப கேவலமாக இறங்கி சோபாவில் உட்காந்துக்கிட்டாங்களேன்றது வருத்தமாக தான் இருக்கு. எனிவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அணிமாறி கொண்டிருக்கிறவர்கள் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு ஓடும். இங்கேருந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது நின்றோம், அது ஓடும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்கு ஆள் இல்லை.
மின் பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க யாருமே, மடமாத்திட்டானுங்க. வெட்டு குத்து பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு கூட நடக்குது, இன்னைக்கு கூட நடந்திருக்கு, நேற்றைக்கு நடந்திருக்கு, தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் மடமாத்திட்டே இருக்காங்க. வேறு வேறு விஷயங்கள் போட்டு இதெல்லாம் போட்டு கட்சியில் ஆள் சேர்க்குறாங்க, அதை சேர்க்குறாங்க, இதை சேர்க்குறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அமைச்சரவை கூட்டம் ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே மக்கள் பார்வையிலேருந்து தப்பவே முடியாது. மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக மீண்டும் வேறொரு நல்ல விஷயங்களை மக்கள் செய்வார்கள் நம்ம நம்புகிறோம். கோடங்கி வாய்ஸ் சேனலை உங்கள் பார்வைக்கு, உங்கள் பார்வையால் மட்டுமே இந்த சுயாதீன ஊடகம் நடத்தப்படுகிறது. உங்கள் ஆதரவோடு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.